Hi everyone, I am Sri. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா உங்க லேப்டாப் டிஸ்ப்ளே இல்ல நம்ம பிசி டிஸ்ப்ளே நொறுங்கிடுச்சு இல்லனா டேமேஜ் ஆயிடுச்சு எப்படி ரிப்பேர் பண்றது. தென் அதுக்கு முன்னாடி உங்க லேப்டாப் டிஸ்ப்ளே டேமேஜ் ஆயிடுச்சு நீங்க போவீங்க ஒரு சர்வீஸ் சென்டர் கொண்டு போவீங்க. அங்க என்ன பண்ணுவான் ஒரு லேப்டாப் டிஸ்ப்ளே போட்டுருவான். அதுக்கு லேப்டாப் டிஸ்ப்ளே பிளஸ் அடிஷனல் சார்ஜஸ் அண்ட் சர்வீஸ் சார்ஜஸ் எல்லாம் போட்டு உங்களுக்கு ஒரு 4000 5000 rupees போடுவான். நீங்களே எப்படி உங்க லேப்டாப் டிஸ்ப்ளே சர்வீஸ் பண்றது, நீங்க எப்படி ரிப்பேர் பண்றது, எப்படி டிஸ்ப்ளே வாங்கி எப்படி கரெக்டா ஃபிட் பண்றதுன்னு இந்த வீடியோ நான் டீட்டெயிலா போட்டிருக்கேன். இந்த வீடியோ பார்ப்போம். இப்போ எங்கிட்ட இருக்கிறது லெனோவோட G50 லேப்டாப். இந்த டிஸ்பிளேல தான் நான் இப்போ டெஸ்டிங் பண்ணி இப்போ ஒரு டிஸ்பிளே மாற்ற போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக டிஸ்பிளே மாற்ற முன்னாடி உங்கள்கிட்ட இந்த டூல்ஸ் இருக்கணும். இந்த டூல்ஸ் இருந்தால் தான் உங்கள்கிட்ட டிஸ்பிளே மாற்ற முடியும். மற்றபடி நீங்கள் டூல்ஸ் மாற்றினா உங்களோட ஸ்க்ரூ டேமேஜ் இருக்க வாய்ப்பு இருக்குது. நான் இப்போ டிஸ்பிளே மாற்ற போகிறேன். ஒரு சில லேப்டாப்பில் இந்த பேனரில் ஸ்க்ரூ இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த லேப்டாப்பில் ஸ்க்ரூ இல்லை. ஸ்க்ரூ இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அந்த லேப்டாப் ஸ்க்ரூ கண்டிப்பாக மாற்றணும். இல்லைன்னா உங்களோட பேனர் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. நான் இப்போ இது மாற்ற போகிறேன். இதில் ஸ்க்ரூ இல்லை. நீங்கள் பார்த்து தான் அதை கலட்டணும், இல்லைன்னா உங்கள் பேனல் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. மாற்றியாச்சு. இதுதான் உங்களுடைய டிஸ்பிளே. இது கேமரா. இங்கே 4 ஸ்க்ரூ இருக்குது. கண்டிப்பாக இந்த ஸ்க்ரூவை நீங்கள் கழட்டணும். நான் அதுக்கான ப்ராப்பரான டூல் கையில் வச்சுருக்கேன். மாற்ற போகிறேன். ஒவ்வொரு டூலாக கழட்டுங்க. கழட்டுறேன். வந்துச்சு, பரவாயில்ல. இங்கே பார்த்து பத்திரமா தான் அதை கழட்டணும். இதுதான் உங்கள் டிஸ்பிளே. நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் இந்த டிஸ்பிளே இருக்குது. இதே மாதிரி டிஸ்பிளேலாம் இருக்குது. உங்கள் லேப்டாப்புக்கு தேவையான டிஸ்பிளே நீங்கள் மாற்றி வேறு டிஸ்பிளே ஃபிட் பண்ணலாம். உங்கள் டிஸ்பிளே கழட்டின உடனே அதில் ஒரு போர்ட் இருக்குது. அது போர்ட்டை பத்திரமா நீங்கள் கழட்டணும். இதுதான் அந்த போர்ட். இதுதான் அந்த போர்ட். பார்த்துக்கோங்க. இதுதான் அந்த போர்ட். நீங்கள் பார்த்து தான் கழட்டணும். ஃபிட் பண்ணுறது எப்படி தான் ஃபிட் பண்ணுறது. ஓகே, நீங்கள் டிஸ்பிளே மாற்றுறதுக்கு முன்னாடி உங்கள் டிஸ்பிளேல எந்த பின்னுன்னு பாருங்கள். 60 பின்னா இல்லை 30 பின்னு செக் பண்ணிக்கோங்க. பார்த்து தான் இந்த டிஸ்பிளே நீங்கள் மாற்றணும். ஓகே, இதுதான் உங்களோட டிஸ்பிளே. இவ்வளோ தாங்க, ரொம்ப ஈஸி டிஸ்பிளே. நீங்கள் புது டிஸ்பிளே கிடச்ச உடனே இதை அப்படியே போட்டுடலாம். ஓகே, சரி. அதுக்கு முன்னாடி எப்படி ஃபிட் இப்போ திருப்பி எப்படி ஃபிட் பண்ணுறேன்னு காமிக்கிறேன். திருப்பி எப்படி ஃபிட் பண்ணுறேன்னு காமிக்கிறேன். பாருங்க. பாருங்க, கரெக்டாக மேட்ச் பண்ணுற மாதிரி இதை போட்டுக்கோங்க. இதோ போடுறேன். பத்திரமா பாருங்க. இந்த நீங்கள் கரெக்டாக ஃபிட் பண்ண போகும்போது ரொம்ப பத்திரமா தான் இதை போடணும். இல்லைன்னா உங்களோட இந்த கேபிள் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த கேபிள் டேமேஜ் ஆனால் அப்புறம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். சொல்லியாச்சு. அதை பார்த்து தான் போடணும். நீங்கள் எந்த எலக்ட்ரிக் ஐட்டமாக இருந்தாலும் அதை பார்த்து ஹேண்டில் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். கவனம் இல்லாமல் யூஸ் பண்ணால் அவர் டேமேஜ் ஆகிற வாய்ப்பு இருக்குது. இப்போ உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுறேன். டேமேஜ் டிஸ்பிளே டெஸ்ட் பண்ணுறது.
ஓகே, நான் இப்போ டிஸ்பிளே கையில் பிடிச்சிட்டு கம்ப்யூட்டர் ஆன் பண்ணேன். அது மாதிரி நீங்கள் வீட்லேயோ எங்கேயும் பண்ணி பார்க்காதீங்க. ஏன்னா கரண்ட் உங்கள் மேலே பாஸ் பண்ணுற சான்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணுன்னு கேட்டால் புது டிஸ்பிளேயை நீங்கள் வாங்கி ஃபிட் பண்ண பிறகு தான், ஃபிட் பண்ணி லேப்டாப்பை பேனல்லாம் போட்ட பிறகு தான் உங்கள் டிஸ்பிளேயை நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரை ஆன் பண்ணணும். இல்லைன்னா உங்கள் கரண்ட் பாஸ் பண்ணுறதுக்கு இல்லைன்னா மற்றபடி ஏதோ பிரச்சனை ஆகிறது வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக இது போட்டுக்கோங்க. இப்போ ஃபிட் பண்ணி வச்சு ஒவ்வொரு ஸ்க்ரூவாக போடுறேன் பாருங்கள். இது வந்துருச்சு. சாரி, ஸ்க்ரூவை போடுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த டிஸ்பிளே கழட்டுறது அவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லை, ரொம்ப ஈஸி தான். ஆனால் ஒரு சில பேருக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அவங்க எந்த ஸ்க்ரூ எங்கே இருக்குன்னு நீங்கள் தெரியாது. ஸோ இப்போ ஒருவேளை நீங்கள் ஹோல் மாற்றி இந்த ஸ்க்ரூவை போடலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் டிஸ்பிளே மாற்றுறதுக்கு முன்னாடி இந்த டிஸ்பிளேயை கரெக்ட் நம்பர் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த ஸ்க்ரூ எங்கே போடணும்னு கண்டிப்பாக மறக்காமல் இருக்கும். லைட்டாக டைட் பண்ணிக்கோங்க, அந்த அளவுக்கு வேணும். டிஸ்பிளே போடுறதும் டிஸ்பிளேட பேனல் ஃபிட் பண்ணுறதும் பார்த்து ஃபிட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த இடம் டேமேஜ் ஆனால் உங்களுக்கு அப்புறம் இந்த பேனல் ஒரு ஷேக் ஆகிட்டே இருக்கும். இதெல்லாம் பார்த்து ஃபிட் பண்ணுறேன். ஒவ்வொரு ஆங்கிளாக பார்த்துட்டு போடுங்க. இதை மாட்டிட்டேன். ஆன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திப்போம். அதுக்கு முன்னாடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.